புதுசா வர கட்சிக்கு நாங்க ஏன் சப்போர்ட் பண்ணோம், ஏன் ஓட்டு போடணும்? அதுதான் நம்ம எல்லார் மனசுக்குள்ள இருக்க ஒரு கேள்வி. உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் இந்த வீடியோவை பாருங்க. நான் வந்து லண்டனில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். கடந்த 10 வருஷமா எங்களுக்கு ஒரு சிஇஓ இருந்தாங்க. 10 வருஷம் முன்னாடி என் கம்பெனி கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருந்தது. ஆனால் இந்த சிஇஓ வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து என் கம்பெனியை வந்து ஒரு பெரிய லெவலில் வளர்த்துட்டாங்க. ஆனால் போன மாதம் புதுசாக ஒரு சிஇஓவை அனௌன்ஸ் பண்ணாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது தான் புதுசாக ஒருத்தர் தலைமை பொறுப்புக்கு வந்தால் அவருக்கு ஒரு புது ஐடியா இருக்கும், ஒரு புது விஷயங்களை பண்ணலாம்னு தோணும். முக்கியமாக கடந்த 10 வருஷத்தில் ஒரு வளர்ச்சி பாதையே இருந்திருந்தாலும் அவங்க செஞ்ச சில தவறுகள், அவங்க மிஸ் பண்ண சில விஷயங்களை புதுசாக வர ஒருத்தர் இதை மாற்றி செய்வார். வேறு மாதிரி சில விஷயங்கள், ஒரு மாற்றங்கள் நடக்கும். இதுதான் கார்ப்பரேட்டாக நடந்தது. இது ஏன் நம்ம தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கிட்டா சரி, திமுக 10 வருஷத்துக்கு மேலே ஆட்சி செஞ்சிட்டாங்க, அதிமுகவும் 10 வருஷத்துக்கு மேலே ஆட்சி செஞ்சிட்டாங்க. அவங்க 2 பேருமே மாறி மாறி தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சு இருந்தாலும் அவங்க இத்தனை வருஷத்தில் எத்தனையோ விஷயங்களை மிஸ் பண்ணிருக்கலாம். ஸோ இன்னைக்கு புதுசாக ஒரு கட்சி வந்தால் இவங்க செய்யாத பல விஷயங்களை இவங்களால செய்ய முடியும். முக்கியமாக புதுமையாக செய்ய முடியும். இந்த 2 இன்னைக்கு புதுசாக வந்திருக்க 2 கட்சிகள், ஒன்று என்டிகே, நாம் தமிழர், நம்ம டிவிகே. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர் சொல்ற கொள்கைகள் எனக்கு சில சமயங்களில் பிடிச்சிதான் இருக்கு. அவர் வந்து இலவசங்களே இருக்க வேணாம், மக்களுக்கு வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர், ஃபார்மிங், நிறைய விஷயம் பேசுறாரு. அவர் எந்த நல்ல விஷயங்கள் சொன்னாலும் ஏதோ ஒரு காரணத்தினால அவர் பேசுற கருத்துக்களோடு மக்களால் அவர் கருத்துக்களோட ஏதோ ஒரு காரணத்தால ஒத்து போக முடியல. அதுக்கு ஏன்னு எனக்கு புரியல. விஜய் அவர் பேசுற கருத்துக்கள் மக்கள் கூட ரொம்பவே ஒத்து போகுது. அது மட்டும் இல்லாமல் விஜய் நினச்சிருந்தா அவருக்கு வந்து 700 கோடி விட கம்மியாக சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்பிளே பண்ணிருக்கலாம். அப்படி இல்லையா, இன்னும் ஒரு 20 வருஷம் படத்தை நடிச்சு ஒரு 5000 கோடி சம்பாரிச்சு லண்டன் மாதிரி ஒரு இடத்துல பெரிய பேலஸ் வாங்கி 500-600 வேலைக்காரர்களை வச்சு ராஜ வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும். இது 2மே பண்ணாமல் இன்னைக்கு அவர் ஒரு நிலைமையில் இருக்கிறதுக்கான காரணம் தன்னை வாழ வைத்த நெஞ்சங்களான தமிழக மக்களுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்யணும்னு முன்னாடி வந்திருக்காரு பாருங்க. அதுக்காகவே அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணுங்க. விஜய் ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டை அப்படியே மாற்றிடுவார் அப்படின்றதுக்கு யாராலும் இன்னைக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த கேள்வி நீங்கள் எழுப்புறீங்க. ஆனால் அப்படி செஞ்சுட்டா என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வரணும், தமிழ்நாட்டுக்கு ஒரு புது ஆட்சி வரணும். கடந்த 60 வருஷமாக தமிழ்நாட்டுக்கு என்ன மற்ற கட்சிகள் பண்ணிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க நல்லது பண்ணதாகவே இருந்துட்டு போட்டோம். ஆனால் எத்தனை வருஷம் தான் நம்ம இன்னும் பழைய ஐடியாவையும் பழைய மக்களையும் பழைய அந்த ஆட்சி செஞ்சவங்களையும் நம்ம இன்னும் அவங்க கூடவே நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம். இன்னைக்கு காலங்கள் மாற மாற புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அவர் என்ன பண்ணுறாரு நம்ம பார்க்கணும். இதுதான் என்னுடைய கருத்து. 23ஆம் தேதி நடக்க போகிற எலெக்ஷனில் நான் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நான் அவருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன். நீங்களும் அவருக்கு ஓட்டு போடணுன்றதான் இந்த வீடியோ மூலமாக நான் கேட்குறேன்.